வணக்கம். ஒரு நெருக்கடியான சூழல்ல, குறிப்பா காவல் வன்முறை மாதிரியான விஷயங்கள்ல, முதல் 24 மணி நேரம்தான் ஒரு வழக்கின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கும். அந்த முக்கியமான நேரத்துல நாம யார தொடர்பு கொள்ளணும், ஆதாரங்களை எப்படி பத்திரமா பாதுகாக்கணும்னு சொல்ற ஒரு அவசர வழிகாட்டியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வரிய நல்லா கவனிங்க. பல குடும்பங்கள் வழக்குகளில் தோற்கின்றன, ஏனென்றால் முதல் 24 மணி நேரத்தில் ஆதாரங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் நிதர்சனம். பல சமயங்கள்ல சட்ட போராட்டத்துல தோற்கிறத விட சரியான நேரத்துல ஆதாரங்களை சேகரிக்க தவறுவதுதான் பெரிய பின்னடைவுக்கு காரணம் அமையுது. அதனாலதான் அந்த முதல் 24 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, என்ன செய்யணும்னு விரிவா பார்க்கலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில யாருக்கு ஃபோன் பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டுல நமக்காகவே ஒரு 3 அடுக்கு தொடர்பு அமைப்பு இருக்கு. முதல்ல யாருக்கு ஃபோன் பண்ணணும், அடுத்து யாருன்னு வரிசையா இப்போ பார்க்கலாம். இந்த அமைப்புல மொத்தம் 3 அடுக்குகள் இருக்கு. முதல் அடுக்கு உடனடி இலவச சட்ட உதவி. இதுக்காக நாம மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையம், அதாவது DLSAவை தொடர்பு கொள்ளணும். இரண்டாவது அடுக்கு முறையான புகார்களை கொடுக்கறதுக்கு. இதுக்கு மாநில மற்றும் தேசிய மனித உரிமைகள் ஆணையங்கள் இருக்கு. மூன்றாவது அடுக்கு பீப்புள்ஸ் வாட்ச் மாதிரி சிவில் சமூக அமைப்புகள் கிட்ட இருந்து கிடைக்கிற அவசர கால உதவி. சரி, இப்போ உங்க போனை எடுங்க. இந்த நம்பரை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 15100. இதுதான் நீங்க முதல்ல அழைக்க வேண்டிய மிக முக்கியமான எண். இது உங்களை நேரடியா உங்க மாவட்ட சட்ட சேவைகள் ஆணையத்தோட இணைக்கும். இது வழியா உங்களுக்கு உடனடியா, அதுவும் இலவசமா சட்ட உதவி கிடைக்கும். உடனடி ஆபத்து நீங்கினதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமா என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அதுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துல முறையா புகார் பதிவு செய்யணும். அதுக்கான தொடர்பு எண் தான் இது. இது அவசர உதவிக்கான எண் இல்ல, முறையான விசாரணைக்கானது. இப்போ இந்த எண்ணைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. பீப்புள்ஸ் வாட்ச் இது ஒரு மிக முக்கியமான சிவில் சமூக அமைப்பு. அரசாங்கம் சார்ந்ததில்ல. காவல் வன்முறை சம்பந்தமான எந்த ஒரு அவசர உதவிக்கும் நீங்க எந்த நேரத்தையும் இவங்கள கூப்பிடலாம். இந்த துறையில அவங்களுக்கு பல வருஷ அனுபவம் இருக்கு. ஒருவேளை நீங்க தென் மண்டலத்துல இருந்தீங்கன்னா இந்த எண்கள் உங்களுக்கு நேரடியா பயன்படும். தூத்துக்குடிக்கு 0461-233-5111, திருநெல்வேலிக்கு 0462-257-3601, மதுரைக்கு 0452-253-5067. தயவு செஞ்சு இந்த எண்களை இப்போவே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இதுவரைக்கும் யார தொடர்பு கொள்ளணும்னு பார்த்தோம். இப்போ அதை விட மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் ஆதாரங்களை பாதுகாக்கிறது. இதுல முதல்ல பார்க்க போறது ரொம்ப சுலபமா அழிக்கப்படக்கூடிய சிசிடிவி பதிவுகளை பத்தி தான். சிசிடிவி பதிவுகளை காப்பாத்துறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் தான். ஆனா இதை சரியா செய்யணும். முதல் படி, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதாவது SHO, மற்றும் பக்கத்துல இருக்கிற நீதித்துறை நடுவர், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இவங்க 2 பேருக்கும் ஒரு முறையான கடிதம் எழுதணும். 2வது படி, அந்த கடிதத்தை போஸ்ட்ல அனுப்பாம நேரடியா கொண்டு போய் கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற காப்பியில தேதியோட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். இந்த ரசீத் ரொம்ப முக்கியம். நீங்க கொடுக்கற அந்த ஒரு கடிதத்துக்கு ஏன் அவ்வளோ சக்தி இருக்கு தெரியுமா? ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஒவ்வொரு காவல் நிலையமும் சிசிடிவி பதிவுகளை குறைஞ்சது 1 வருஷத்துக்கு பத்திரமா வச்சிருக்கணும். உங்க கடிதம் அந்த பதிவுகளை அழிக்காம பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டப்பூர்வ கடமைய அவங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அடுத்த முக்கியமான ஆதாரம் நம்ம உடம்புல ஏற்படுற காயங்கள். காயங்கள் ஆறுறதுக்கு முன்னாடியோ இல்ல அதோட தன்மை மாறுறதுக்கு முன்னாடியோ அதை எப்படி முறையா ஆவணப்படுத்தணும்னு இப்போ பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்ல இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மிக முக்கியமான எச்சரிக்கை. காயங்களை ஒருபோதும் கழுவக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி கழுவுறது மூலமா சட்ட ரீதியா மிக முக்கியமான தடயங்களை நாமளே அறியாம அழிச்சிட வாய்ப்பிருக்கு. அதனால மருத்துவமனை போற வரைக்கும் காயங்களை அப்படியே விட்டுடுங்க. 2வது முக்கியமான எச்சரிக்கை, அவசரத்துல கூட தனியார் மருத்துவமனைக்கு போகவே கூடாது. நேரா அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் போனோம். ஏன்னா அரசு மருத்துவமனையில கொடுக்கிற மருத்துவ சட்ட சான்றிதழ், அதாவது மெடிக்கோ லீகல் சர்டிபிகேட், மட்டும்தான் நீதிமன்றத்துல அதிகாரப்பூர்வ சட்ட ஆவணமா ஏத்துக்கப்படும். காயங்களை சரியான முறையில ஆவணப்படுத்த இந்த 4 விஷயத்த கண்டிப்பா செய்யுங்க. 1, காயங்களை பல கோணங்கள்ல நேரம் மற்றும் தேதியோட போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. 2, அரசு மருத்துவமனைக்கு மட்டும் போங்க. 3, அங்க போனதும் மெடிக்கோ லீகல் சர்டிபிகேட், அதாவது MLC வேணும்னு நீங்களா கேட்டு வாங்குங்க. 4வது,
மருத்துவமனையை விட்டு வரதுக்கு முன்னாடி எல்லா மெடிக்கல் ரெக்கார்டோட நகல்களையும் மறக்காம வாங்கிட்டு வாங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான சட்ட வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போறோம். பொது நாட்குறிப்பு பதிவு அதாவது ஜெனரல் டயரி என்ட்ரிக்கும் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆருக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம உரிமையை நிலைநாட்ட இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்க, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஜிடி என்ட்ரிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனோட தினசரி டைரி மாதிரி. இன்னார் வந்தாங்க, இந்த மாதிரி சொன்னாங்கன்னு ஒரு குறிப்பு எழுதி வைப்பாங்க, அவ்வளோதான். இதை வச்சு அவங்க சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் இல்ல. ஆனா எஃப்ஐஆர் அப்படி இல்ல. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா சட்டத்தின் கீழ பதிவு செய்யப்படுற ஒரு முறையான புகார் இது. எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா போலீஸ் கட்டாயமா விசாரணைய ஆரம்பிச்சே ஆகணும். அது உங்க உரிமை. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, காவல் வன்முறை மாதிரியான தீவிரமான புகார்களுக்கு ஒருபோதும் ஜிடி என்ட்ரி மட்டும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க. அது பத்தாது, எஃப்ஐஆர் தான் உங்களுடைய முதல் படி. ஒருவேளை ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்தா என்ன பண்றது? அதுக்கும் தெளிவான வழி இருக்கு. அங்க வாக்குவாதம் பண்ணாதீங்க. முதல் படி, உங்க மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பி கிட்ட நேரா போங்க. அங்கேயும் நடக்கலையா? கவலையே வேண்டாம். இரண்டாவது படியா நேரா நீதித்துறை நடுவர் அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் புகார் கொடுங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி அவர் உத்தரவிட முடியும். நாம பார்த்த எல்லா விஷயங்களோட இறுதியா இந்த 3 முக்கியமான எண்களை மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். உடனடி இலவச சட்ட உதவிக்கு 1500, பீப்பிள்ஸ் வாட்ச் அமைப்போட அவசர உதவிக்கு +91 9994 368540. இது போக தமிழ்நாடு மாநில சட்ட சேவைகள் ஆணையத்தோட உதவி எண்ணான 1800 4252 441. சரி, நாம இந்த வழிகாட்டியோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. நான் சொன்ன இந்த முக்கியமான எண்களை உங்க போன்ல இப்போ சேவ் பண்ணீங்களா? அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நாம தயாரா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்பவே சேவ் பண்ணுங்க, பாதுகாப்பா இருங்க.